ஒரு நாள் எருசலேம் தேவாலயத்துக்கு பலிபீடம் கட்டுறோன்ற நியூஸ் வரும். அதை கட்டி பிரதிஷ்டை பண்றாங்க, அதுல சிவப்பு கிடாரிய பலி கொடுக்கறாங்கன்ற நியூஸ் வரும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கடைசி அடையாளம். அதுக்கப்புறம் எந்த செகண்டும் வரும். ஏன்னா படிப்படி ஆண்டு நடத்திட்டே வரார். தேசம் வந்துச்சு, அடுத்து ராஜா வந்தார், அடுத்து தலைநகரம் வந்துச்சு. இப்ப தலைநகரத்துல ஆலயத்தினுடைய காரியங்கள் வரப்போகுது. இதுதான் ஆலயத்தினுடைய மேப், அவங்க கட்ட போற மேப். இதுதான் இது சாலமன் தேவாலயத்தினுடைய மேப். இந்த மிக முக்கியமாக ஒரு பலி செலுத்தணும். அந்த பலி தான் ரொம்ப முக்கியம். எந்த பலின்னு கேட்டா என்ன, 19:2-3 இருக்கு, ஒரு சிவப்பு கிடாரிய பலி செலுத்தணும். அதாவது பலி செலுத்தணும்னா லேவியனாக ஆரோனின் சந்ததியில் இருக்கணும். அவன் தான் வந்து பலி செலுத்த முடியும். இப்போ லேவி பத்திரம் ஆரோனின் சந்ததியை கண்டுபிடிச்சாச்சு. 2010 கண்டுபிடிச்சு அவருக்கு ஆசாரியத்துவத்தினுடைய காரியம் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்ப அவர் பலி செலுத்துறதுக்கு பிரதான ஆசாரியன் ரெடியா இருக்கிறார். சீஃப் பிரீஸ்ட் ரெடியாக இருக்கிறார். பிரதான ஆசாரியனும் ரெடி, பலி செலுத்த வேண்டிய பலிபொருளும் ரெடியா இருக்கு. அந்த பலிபீடத்தை நீங்கள் கட்டுகிறதை கேட்கும் போது அல்லது பலிபீடத்தில் இந்த சிவப்பு கிடாரியை பலி கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் காலம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்.